ஹாய் எவ்ரிபடி. நான் ஒரு ட்ரைனிங் செஷன்ல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி சொல்ல போறேன். ட்ரைனிங் செஷன்ல மஞ்சு அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணாங்க. மஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெசன்டபிளா இருப்பாங்க. அவங்களுடைய சென்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேன் பேஸே இருந்தது. எதா இருந்தாலும் மெனக்கெட்டு அவங்கள தயார் பண்ணிப்பாங்க. எங்க ட்ரெயினர் வந்து அது ஒரு டே வந்து என்ன பண்ண சொன்னாருன்னா, மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் மஞ்சு கிட்ட ஒருத்தரும் போய் உங்களுடைய ட்ரெஸ் நல்லா இல்ல, நீங்க வந்து மேட்சிங்கா ஜுவல்லரி போடல, பிந்தி ஏன் இப்படி வச்சுட்டு வந்திருக்கீங்க, கொஞ்சம் ஷாபியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல சொன்னாரு. அதான் நமக்கு நல்லா வருமே, நாங்களும் நல்லா சிறப்பா செஞ்சோம். மஞ்சு அன்னைக்கு வச்சு அந்த மஞ்சு கிட்ட போய் நானே சொன்னேன், எதுக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கேன் இன்னைக்குன்னு பார்த்து, இன்னைக்கு சாயந்தரமா உனக்கு பிரசன்டேஷன் இருக்குல்ல, ஏன் இப்படி வந்திருக்க அப்படின்னு எல்லாம் கேட்டேன். அவ வந்து அதை அப்படியே லிசன் பண்ணா அந்த ஃபேஸ் அப்படியே சுருங்குனதை எங்களால பார்க்க முடிஞ்சது. ஸோ ஈவினிங் ஒரு 3 o'clock அவங்க கொடுக்க வேண்டிய ஒரு பிரசன்டேஷன் வந்தது. எப்பவும் சிறப்பாக செய்யக்கூடிய மஞ்சு இன்னைக்கு ஓரளவுக்கு தான் பண்ணாங்க. பிரசன்டேஷன் முடிச்சுட்டு ரொம்ப லோவான ஒரு டோன்ல தேங்க்யூ அப்படின்னாங்க. ட்ரெயினர் வந்து மஞ்சு அங்கேயே நிக்க வச்சாங்க. மஞ்சு இன்னைக்கு உங்க நாள் எப்படி இருந்தது, ஹவ் வாஸ் யுவர் டே அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, இட் வாஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விட்டேத்தியா தான் மஞ்சு சொன்னாங்க. இல்ல நீங்க காலையில இருந்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆக்சுவலா எப்படி இருந்ததுன்னு ஓப்பனா சொல்லுங்க அப்படின்னாங்க. ஆக்சுவலா சார் இன்னைக்கு டே வந்து நான் ரொம்ப ஜோஷா நான் ரெடி ஆகி வந்தேன். அழகான ட்ரெஸ் அப்படின்னு நான் நினைச்சதெல்லாம் போட்டு ரெடி ஆகி வந்தேன். ஈவினிங் எனக்கு பிரசன்டேஷன் இருக்குன்ட்டு. ஆனா ஒருத்தரும் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, எல்லாமே சொன்னாங்க. அருண் எல்லாமே என்ன ரொம்ப டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது முடிச்சுட்டு சார் எங்க கிட்ட சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. உன்னுடைய ஒரு வேர்ட், யுவர் வேர்ட்ஸ் கேன் மேக் அ பர்சன் ஆர் பிரேக் அ பர்சன். நீங்க காலையில பேசின அந்த வார்த்தைகள் மஞ்சுவை வந்து அவ்வளோ நெகேட் பண்ணிருக்கு. மஞ்சு நல்லா தயாராகி வந்தாலும் உங்களோட ஒவ்வொருத்தருடைய ஒரு நெகட்டிவான பேச்சுக்கள், எதிர்மறையான கருத்துக்கள் சொல்லும் போது மஞ்சு அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்காம அதை கொஞ்சம் வேர்ஸ்டா ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கறத சொன்னாங்க. அது ரொம்ப ஒரு வேலிடான கருத்தா இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், your words should make a person. நல்லா பாசிட்டிவா பேசணும், it should not break a person. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய வார்த்தைகள் ஒரு மனிதனை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். ஒரு மனிதனை ஆக்கக்கூடிய நேர்மறையான கருத்துக்களை பேசுவோம், நல்லதையே பகிர்வோம். ஹாப்பி லிவிங்.